உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம். இது நம்ம பிள்ளை, இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க? ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது. அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது. காதல் பாட்டு நீங்க எல்லாம் பாரிஸ்ல ஈஃபில் டவருக்கு அடியில நின்று பாடுறீங்களே, அது இல்ல. அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது வந்து சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன் தம்பி, இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேற்று முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணுங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல, பண உதவி கேட்கல, அனுமதி கேட்கிறாங்க. அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது? ஐயா கொடுத்துருக்கையா? இல்ல பண்ணிட்டு இருக்கோம்னாரு. அது அந்த பெருமையோட நீங்க வருகிறேன், நாங்க பண்ணத்தான் போறோம், பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்துதான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை, அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம். இது நம்ம பிள்ளை, இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க? ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. இதுதான் சொன்னேன். இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும். இங்க நான் பேசுன நீட்டு கூட அரசியல் அல்ல, கல்வி சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது. அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது. இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு சார் பேசிட்டு போக சொன்னாரு. நான் வழக்கமா விழாக்கள்ல எல்லாரும் பேரையும் சொல்லுவாங்க. இதுல யார தனியா பிரிக்கிறது? ஆகரம்னா நீங்க தான், எல்லாருமே, நான் உள்பட. இத சொல்லிட்டேன் இல்லையா? இந்த குற்றத்தை செய்தவர் அவர்தான். ஏன்னா எதிர்த்தரப்புல இருந்து பார்க்கணும்ல அத. இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான். நான் ஃபர்ஸ்ட் பெரிய நடிகனா வளர்ந்து இருக்கும் போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு. நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். இது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், நீங்க ஒட்டு கேட்கறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மைக்கும் அதான் செஞ்சிட்டு இருக்கு. நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக. இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியா தான் ஆச்சு. அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற போட்டோ எல்லாம் எங்கிட்ட இருக்கு. அவர் தான் சொன்னாரு, இந்த ரசிகர் மன்றம்லாம் வேணாம்ப்பா, பெரியவங்க எல்லாம் அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க, நீ ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம், நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு. நானும் சரின்ட்டேன். ஆனா பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்கள வேண்டாம்பான்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட சாரி சொல்லிட்டு நற்பணி இயக்கமா மாத்த போறேன், அதை ரசிகர் மன்றம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன பாராட்டி இருக்காரு அவரு. ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒண்ணு இருக்கும். இது அற்புதமான கவிதை, அதுல விதை அந்த ஆளு. அவர்கிட்ட கேட்டோம்னா அவரு பல பேர் சொல்லுவார். அது வந்து ஒரு அந்த குடும்பம் கனெக்ட் ஆயிடும். எப்படி இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும். எனக்கு இன்னைக்கு நான் ஃபிளைட்டுக்கு போனேன் டெல்லிக்கு, அதனாலதான் இங்க இல்லைன்னா நான் பேசியிருப்பேன் இன்னும் நிறைய. இங்க காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி. பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர், ட்ரெய்லர், சினிமா, நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்றோம். அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது.
நாங்க பண்றது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை. ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட. லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அதுல எனக்கு அதுதான் சோறுபடுது. எனக்கு அது வேற விஷயம். அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது. அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர, அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் எனக்கு பதில் இல்லை. ஏங்க பாட்டு எத்தனை பாட்டு, ஸ்டண்ட் இருக்குமா, ஃபைட் எல்லாம் இருக்கு இல்லைங்க. அப்புறம் வெளிநாட்டுல பாட்டெல்லாம் எடுப்பாங்கன்னா எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக. ஆனா இங்க பார்த்தேன்ல வெளிநாட்டு காட்சி, அதுதான் that is a love story. காதல் பாட்டு நீங்கெல்லாம் பாரிஸ்ல ஈஃபில் டவருக்கு அடியில நின்று பாடுறீங்களே, அது இல்ல. ஆஸ்பத்திரியில நின்று அங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அது எனக்கு பாட்டா கேட்குது. அன்பு கல்வி போதுமானது. இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம். அதற்கான படை இது. எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன். எனக்கு பிடிக்கும். அதுவும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்புல சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும். எங்க 2 பேரும் போதுங்க, அவர் வீட்டுக்கு போனோம், நீங்களும் வீட்டுக்கு போனோம். அப்படியா, சரி, என் வண்டியில ஏறு, நான் உனக்கு மிளகா பஜ்ஜி வாங்கி தரேன், உன் வீட்டுல இறக்கி விட்டுறேன்னு பேச்சு தொடரும். அப்படி பேசி வளர்ந்தவர்கள், பேசி வளர்த்தவர். அந்த பேச்சு இங்கேயும் கேட்டிருக்கோம். இவர் காதலையும் ஓதி இருப்பாரு அந்த மந்திரத்தை. இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள். அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள். இதை தவிர வேற எந்த துதியும் நின்றனை தான். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.